ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை தாண்டி, பிரதமர் மோடி அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட ஒரு 2, 3 விஷயங்கள சொன்னாரு. ரொம்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிநாடு பயணங்கள தவிருங்க. ஆடம்பர செலவுகள இது பண்ணணும். 3வது தங்கம் வாங்குவத குறைக்கணும் சார். இந்த 3 விஷயம். இந்த விஷயங்கள்லாம் பேசுகின்ற பொழுது, நாட்டின் பிரதமரே இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது, எல்லாரும் நினைப்பது இது இன்னொரு லாக்டவுனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அச்சம் இருக்குது. பிரதமரே இப்படி சொல்லுகிறார். அப்பன்னா என்ன நடக்குது? ஒரு மிகப்பெரிய சிக்கலை நம்ம சந்திக்க போறோமோ? அப்படிங்கிற ஒரு நான் அச்சம். நாம மிகப்பெரிய சிக்கலை எப்போ சந்திச்சோம்னா, பொருளாதார சிக்கல 1990ல சந்திச்சோம். ம். அப்போ வந்து நமக்கு வெளியிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுவதற்கான அந்நிய செலாவணி 3 வார காலத்திற்குரிய செலாவணி தான் நம்மகிட்ட இருந்துச்சு. இலங்கை அந்த மாதிரி ஒரு பொருளாதார சிக்கலை 2, 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சந்தித்த பொழுது, 1 வாரம் இறக்குமதி செய்வதற்குரிய திறன் மட்டுமே அதுக்கு இருந்துச்சு. ம். நாம் அதுக்கு உதவி பண்ணோம். சீனர்கள் உதவினார்கள், மற்றவர்களும் உதவினாங்க. இன்னைக்கு 11 மாதத்திற்கு அந்த மாதிரி இறக்குமதி செய்வதற்கான ம். சக்தி நமக்கு இருக்கு. ம். ம். 3 வாரம் இல்ல. ம். அந்த நேரத்துல என்ன பண்ணோம்? சந்திரசேகர் அப்ப பிரதமராக இருந்தார். ம். யாருக்கும் தெரியாம விமானங்களில் நம்ம ரிசர்வ் வங்கியில் இருந்த தங்கத்தை இங்கிருந்து எடுத்துட்டு போய் லண்டன்லயும், எனக்கு தெரிந்து சுவிட்சர்லாந்துலயும் கூட ம். அடகு வைத்தோம். ம். ஏன்னா அது இல்லாத உங்கள மீட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ம். அப்படித்தான் அப்பத்தான் இந்த இந்தியா தொறந்துச்சு. ம். அதனுடைய அந்த இந்தியாவில் தான் நீங்க நானெல்லாம் இன்னைக்கு சுவாசிச்சுட்டு இருக்கோம். தாராளமயம். ஆமா, நடந்து சென்றவர்கள் சைக்கிள் வாங்குவதற்கும், சைக்கிளில் சென்றவர்கள் 2 சக்கர வாகனங்களை வாங்குவதற்கும், 2 சக்கர வாகனங்களில் சென்றவர்கள் கார்கள் வாங்குவதற்கும், கார்கள் வைத்திருந்தவர்கள் இன்னொரு காரை கூட்டுவதற்கும் இந்த வசதியும் இந்த வாய்ப்பும் இந்த சமமல்லாத ஒரு பொருளாதாரம், இந்த பொருளாதாரம் சீராக எல்லாரையும் உயர்த்தவில்லை. இல்ல. இந்த தாராளமயம் அது நடக்கும். ம். என்ன அதனால இதெல்லாம் நடந்திருக்கு. அதற்கு மேல ஒரு பெரிய ஒரு சிக்கல் அதுக்கு பிறகு வந்துச்சுன்னு நான் நினைக்கல. ம். கோவிட் அது ஒரு வித்தியாசமானது. நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. அதனால நான் அப்படியெல்லாம் நினைக்கல.